ஊடகவியலாளர், எழுத்தாளர், சமூக சேவகர் திரு ஜெராட் அவர்களை தமிழ் MTV கௌரவிக்கும் நேரம் இது. ஆனையூரான் என்று அழைக்கப்படும் ஜெராட், இவர் யாழ் உயரப்பலம் ஆனைக்கோட்டை தந்த தவ புதல்வன். அவர் தனது ஆரம்ப கல்வியை ஆனைக்கோட்டை பாலர் பாடசாலையிலும் ஆரம்பித்து தொடர்ந்தும் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி பயின்று தனது பட்டப்படிப்பை யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கநெறியை மேற்கொண்டு மேற்படிப்பை இந்தியாவில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்து கொண்டார். அத்துடன் இவர் தனது ஊடக பணியை 2002ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பத்திரிகை துறையில் ஆரம்பித்து அச்சு ஊடகங்களையும் தாண்டி தேசிய சர்வதேச இணையதளங்கள், வானொலிகள், தொலைக்காட்சிகளில் சர்வதேச செய்தியாளராக செயற்பட்டார். இலங்கையில் போர்க்காலத்திலும் சமாதான காலத்திலும் பேரிடர் காலத்தில் பணியாற்றி ஆனையூரான் உயிர் அச்சுறுத்தல் சூழ்நிலையில் பணியாற்றிய இவர் சக ஊடக நண்பர்களின் படுகொலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறினார். பின்னர் இவர் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்து அங்கு தனது வாழ்க்கையை ஆரம்பித்து தனது ஊடக பணியை மேற்கொண்டு வருகின்றார். இன்று சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் தலைவராகவும் சுவிஸ் நியூஸ் 7 பாதுகாவலர் என்கின்ற செய்தி நிறுவனத்தின் நிறுவனராகவும் சுவிட்சர்லாந்தின் சிரேஷ்ட தமிழ் செய்தியாளராகவும் செயல்பட்டு வருகின்றார். அத்துடன் இவர் கவிஞர், எழுத்தாளர் என்கின்ற வகையில் அண்மையில் 2 நூல்களை வெளியிட்டுள்ளார். மரியன்னைக்கு மகுடம், நீ வாழ நான் என்கின்ற 2 தத்துவ நூல்களை வெளியீடு கண்டுள்ளது. இவரின் பணி தொடர தமிழ் MTVயின் வாழ்த்துக்கள். ஊடகவியலாளர், எழுத்தாளர், சமூக சேவகர் திரு ஜெராட் அவர்களுக்கு சிறந்த ஊடக பணிக்காக தமிழ் MTV நிறுவனம் தனது 34வது ஆண்டின் சர்வதேச ஜெர்மன் விருது விழா நிகழ்வில் தமிழ் MTV மாண்புமிகு நாயகன் விருது வழங்கி மதிப்பளித்து மகிழ்கிறது.